விஜய் அவர்களுடைய மாநாடு நடக்க இருக்கு. போறீங்களா? சொல்லுங்க. இல்லை, எனக்கெல்லாம் அழைப்பு வரல. சரி, இந்த நிகழ்ச்சி மூலமாக பார்த்துட்டு நிர்வாகிகள் உங்களுக்கு அழைப்பு கொடுப்பார்கள். அந்த மாநாடு நடைபெறாமல் தடுப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுனா 10 நாளுக்கு முன்னாடி 15 நாளைக்கு முன்னாடி காவல்துறையிடம் அனுமதி கேட்டு கடிதம் கொடுக்க வேண்டும். 15 ஜூலை 2025 அன்று தாவேக சார்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் கடிதம் கொடுக்கப்பட்டு விட்டது. 450 ஏக்கர் இடத்துல மாநாடு நடக்க போகுது. ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. 450 ஏக்கர், 300 ஏக்கர் வெறும் வாகனம் நிறுத்துவதற்காக, 150 ஏக்கரில் மாநாடு. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் தெரியும், விஜய்க்கும் தெரியும், கூட்டம் எப்படி கூடும் என்பது தெரியும். எவனாவது ஒருத்தன் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அது ஒரு தீராத பழிச்சொல்லாக இருக்கும். மாநாடுகளிலெல்லாம் நடந்த குளறுபடிகள் இதில் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக குடிநீர் வசதி, மருத்துவமனை, வாகனம் நிறுத்த இடம், பிளானுகள்லாம் போட்டு இன்று கூட ஒரு நாளைக்கு 5000 பேர் அங்கே மாநாட்டுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். 25 மாநாடு இப்போ ஒரு வாரமாக வேலை நடந்துகிட்ருக்கு. 15 நாள் ஆச்சு. இன்றைக்கி வரைக்கும் அனுமதி கொடுக்கல. என்னென்னா மேலேருந்து கூட்டம் கூடிச்சுன்னா நீ காலின்ட்டாங்க. விஜய் மாநாட்டுக்கு கூட்டம் வரக்கூடாது, நீ என்ன பண்ணுவியோ தெரியாது சொல்லிட்டாங்க. எந்த அளவுக்கு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுருக்காங்கன்னா, மாநாட்டில் எல்லாருக்கும் தண்ணி வைக்கணும், ரைட்டா? கூட்டம் அதிகமாக சேர்ந்துச்சுன்னா தண்ணி லாரி எப்படி உள்ளே வரும்? வராது இல்லையா? அதனால் நிலத்துக்கு கீழே பைப்பே போட்டாங்க. லாரியை ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு தள்ளி நிறுத்திட்டு அங்கேருந்து தண்ணியை பம்ப் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். அங்கே குடிநீர் குழாய், அங்கங்கே மெடிக்கல், இது எல்லாம் பண்ணுறாங்க. கூட்டம் இவ்வளோ வருன்றதை தெரிஞ்சு எவ்வளோ சார் எதிர்பார்க்குறீங்க வருவாங்கன்னா 15 லட்சம் பேர் எதிர்பார்க்குறாங்க. தென்மண்டல ஐஜியாக இருக்கக்கூடியவர் திரு பிரேமானந்த் சின்ஹா, அவரையும் தாவேக நிர்வாகிகள் சந்தித்து என்ன தான் சார் கதை அப்படின்னா, கொஞ்சம் பொறுங்க அவர்கள் சொல்லும் பதில் கொடுக்கல. நேற்று அந்த மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளாம் வந்து அளந்துக்கிட்டு இருக்காங்க கிரவுண்டை. இங்கேருந்து டேப் வை உங்களுக்கு என்ன வரும்போது ரூட்டு நல்லா இருக்கா, வண்டிங்க எப்படிங்க போகும், அவசரத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா எப்படி போகும், இதுதான் நீங்கள் கேட்கணும். அளக்குறாங்க. என்ன இல்லை விற்க போகிறீங்களா தாவேக்கு? பட்டாப்பாடு கொடுக்க போகிறீங்களா? இது இந்த அரசோட அணுகுமுறையை காட்டுது. எல்லா கட்சிக்கும் இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு ஜனநாயக நாட்டில் உரிமை உண்டு. இங்கே இந்த விஜய் வந்து இங்கே இந்த சென்னையில் நடத்தின அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு லாஸ்ட் மினிட் வரைக்கும் பர்மிஷன் கொடுக்காம இன்றைக்கி நாளைக்குன்னு விட்டுட்டு இருந்தாங்க. இப்போது காவல்துறை அதிகாரத்தை கூப்பிட்டு சொல்கிறது யார்? ஒரு இந்த செந்தில் டிலே பண்ண கொடுக்காத, உங்களுக்கு இடத்துல போதுமான வசதிகள் செய்து கொடுத்துருந்தா இந்த பாருங்கள் இந்த இதெல்லாம் நிபந்தனை கொடுங்க அப்படின்ட்டு கொடுக்கணும், அவ்வளோதானே? 15ஆம் தேதி கொடுத்துட்டாங்க, இன்றைக்கி 31. 15 நாளாக என்ன பண்ணிட்டீங்க? இது ஆய்வு பண்ணுறது உங்களுக்கு 15 நாளா? மாநாடு எப்போ சார்? 25. ஸோ எத்தனை நாளைக்கு முன்னாடி பர்மிஷன் இருக்குது இல்லைன்றது தெரிஞ்சுட்டா அவங்களுக்கு வசதியாக இருக்கும். குறைந்தது 15 நாட்களுக்கு முன்பாக கொடுக்க வேண்டும். நான் என்ன சொல்கிறேன், 15 நாளைக்கு முன்னாடியே அவங்க ஜூலை 15 அன்றைக்கி கொடுத்துட்டாங்க பர்மிஷன். இதாங்க பர்மிஷன் கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டி? ஏன் இவ்வளோ தாமதப்படுத்துறீங்க? இந்த நிர்வாகிகள் டெய்லி போய் கேட்டுட்ருக்காங்க, என்ன சார் ஆச்சு, இது கொஞ்சம் உத்தரவு வரல. இதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு ஐடியா இல்லை, தடையும் பண்ண முடியாது. அவங்க 2 நாளாக கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. அதனால அலக்கழிச்சுக்கிட்டே இருக்குது. நோன்னு சொல்லிட்டா கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. கோர்ட்லேருந்து டைரக்ட் பெர்மிஷன் கிடச்சிரும்னு, அப்புறம் பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட் டைரக்ட் பண்ணிடும். என்ன சார் டிலேன்னு கேட்டால், நீங்கள் 25 நடத்துகிறீங்க, 27 விநாயகர் சதுர்த்தி, 2 நாட்கள் கழித்து விநாயகர் சதுர்த்தி வருகிறது, அதனால் நாங்கள் யோசிக்கிறோம். போலீஸ் மொபிலைசேஷனில் டிஃபிகல்ட்டி இருக்குன்றதை நான் ஒத்துக்கிறேன். ஒரு நாள் நடுவில் 26 இருக்குல்ல, ரெஸ்ட்டு கொடுத்துட்டு 27 விநாயகர் சதுர்த்தி. இன்னொன்று விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு போலீஸுக்கான தேவை குறைவு, கரெக்டாக? அடுத்த 3 நாளைக்கு அப்புறம் தான் வேணும். சிலை எடுக்கும்போது தானே பந்தோபஸ்து தேவைப்படும். அன்னைக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி எல்லோரும் கொழுக்கட்டை தின்ட்டு அன்றைக்கி தான் பிள்ளையாரே வாங்குவாங்க இல்லையா? அன்றைக்கி தான் சிலையை வச்சுட்டு காது கிளியிற அளவுக்கு பாட்டு போடுவாங்களா அவங்க ஏரியாவில் போட்டு அந்த ஏரியாலே யாரும் நிம்மதியாக தூங்கக்கூடாது. அன்னைக்கு தான் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கு தான் அந்த விழாவே கொண்டாடப்படுகிறது. அதற்கு பிறகு அந்த சிலைகளை கரைக்கும் சமயத்தில் தான் எக்ஸ்ட்ராவாக பந்தோபஸ்து தேவைப்படும் இல்லையா? ஆனால் 2 நாள் கழிச்சு விநாயகர் சதுர்த்தி வருது. யோசிக்கிறோம் என்னென்னா, விஜய் மாநாட்டுக்கு இவ்வளவு கூட்டம் என்று யாரும் பேசிவிட்டால் சின்னவர் மனது வருத்தப்படும். இதற்காக இந்த அதிகாரிகள்லாம் சேர்ந்து சின்னவர் கோச்சுப்பாரு என்று இதெல்லாம் ஒரு குழந்தைத்தனமாக இருக்கிறது, இது போன்ற செயல்பாடுகள் எல்லாம். ஸோ மாநாடு திட்டமிட்டபடி நடைபெறாமல் தடுப்பதற்கு எல்லா வேலைகளையும் எல்லா இடைஞ்சல்களையும் திமுக அரசு செய்யும் என்று தான் தெரிகிறது. இது நல்லதல்ல. யார் எந்த கட்சி நடத்தினாலும் நீங்கள் அவங்களை அனுமதி கொடுங்க, மக்கள் இறுதியாக தேர்ந்தெடுத்துக்கிட்டோம். புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சால் சரி. சார், இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில்
சென்னை மாநகராட்சியில் ஒரு ஊழல் நடந்திருக்கதா செய்தி வந்திருக்கு சார், என்ன சார் விவரம்? நேற்று நான் பதிவிட்டிருந்தேன். ஏற்கனவே நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். ஆட்சி முடிய போகும் தருவாய் என்பதால் எவ்வளவு வேகமாக டெண்டர்களை விட்டு எவ்வளவு விரைவாக கொள்ளையடிக்க முடியும் என்பதில் அத்தனை துறைகளும் வேகமாக வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. இதில் சென்னை மாநகராட்சி இருப்பதிலேயே ரொம்ப மோசம் என்பதை நான் சொல்லியிருந்தேன். ஏற்கனவே ஒரு முறை நம்ம இந்த சாலை போடுற கான்ட்ராக்ட் சம்மந்தமாக ஒரு டெண்டர் பற்றி பேசியிருந்தோம். அந்த ஊழல் என்னென்னா, டெண்டர் என்றால் ஒரு ஓப்பனாக ஆன்லைனில் டெண்டரை பப்ளிஷ் பண்ணி யார் யாருக்கெல்லாம் தகுதி இருக்குதோ இதுக்குன்னு பதிவு பெற்ற ஒப்பந்ததாரர்கள் இருப்பார்கள். யார் யாரெல்லாம் பதிவு செஞ்சுருக்காங்களோ அவங்கெல்லாம் அப்ளை பண்ணணும். அதில் இருக்கிறதுலே கம்மி விலைக்கு யார் கோட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. இதுதான் டெண்டர் நடைமுறை. இது போல் அத்தனை பேரும் அப்ளை பண்ணாங்கன்னா உண்மையிலேயே கம்மி விலைக்கு கொடுக்குறவனுக்கு கொடுக்க வேண்டும் என்பதால் இவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு 4 பேர் தான் அப்ளை பண்ணணுன்ற மாதிரி டெண்டரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கான வேலையை மாநகராட்சி தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறது. இதே போல் நம்ம கடந்த முறை எதை எக்ஸ்போஸ் பண்ணோம்னா, சாலை போடும் கான்ட்ராக்டை எடுக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்டர் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சர்டிஃபிகேட்டை இணைக்கணும். யார் இணைக்க வேண்டும் என்று கேட்டால், யாருக்கு அந்த டெண்டர் கொடுக்கப்படுகிறதோ அவர்கள் பொல்யூஷன் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட்டை கொடுத்து அதுக்கப்புறம் வேலையை தொடங்கணும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சான்று. போன முறை என்ன செஞ்சாங்கன்னா, யார் யாரெல்லாம் டெண்டருக்கு அப்ளை பண்ணுறாங்களோ அவர்கள் அத்தனை பேருமே சுற்றுச்சூழல் சான்று இணைக்க வேண்டும்னு சொன்னோன்னே என்னாச்சுன்னா, அதுவும் ஒரு 2 நாள் 3 நாள் டைம் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 நாள் 3 நாளுக்குள்ளே சுற்றுச்சூழல் தடையின்மை சான்று வாங்க முடியாது. அப்போ ஏற்கனவே வாங்கி கையில் ஒருத்தன் ஒரு 3 பேர் ரெடியாக வச்சுருப்பான், அவன் மட்டும் அப்ளை பண்ணுவான். இதுதான் கடந்த முறை நடந்த ஊழல் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம். அதை எதிர்த்து அவர்கள் நீதிமன்றம் சென்றார்கள். நாங்கள் சுற்றுச்சூழல் தடையின்மை சான்றுக்காக பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அப்ளை பண்ணால் நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், 1 வாரம் ஆகுன்றாங்க. 1 வாரத்துக்குள்ளே டெண்டர் முடிஞ்சு போயிடும். திடீரென்று இந்த கண்டிஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் எப்படி தொழில் நடத்துறதுன்னு அவங்க போனாங்க. கடைசி வரைக்கும் அந்த டெண்டர் கிடைக்கவே இல்லை, முடிஞ்சு போச்சு. நீதிமன்றமும் டெண்டர் திறந்துட்டாங்க. சாலை போடுவது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு பணி. இந்த நேரத்தில் போய் நீங்கள் கோர்ட்டு தடை விதிச்சாங்கன்னா சாலை எப்படி போடுவாங்க, பொதுமக்கள் சிரமப்படுவாங்க, நாங்கள் இதில் தலையிட விரும்பவில்லை என்று சொன்னதும் அது அப்படியே முடிஞ்சு போச்சு. நேற்று காலை சரியாக 9:45 மணிக்கு மாநகராட்சி ஒரு டெண்டரை ஓப்பன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 61 கோடிக்கான வேலை, மழைநீர் வடிகால் பணி. இந்த மழைநீர் வடிகால் என்னென்னா, இந்த சாலைக்கு கீழே மழைநீர் போகிறதுக்கு இது கண்ணுக்கு தெரியாது. உண்மையிலேயே வேலை செய்கிறார்களா இல்லையா என்பது யாருக்கும் தெரியாது. இந்த சென்னை மாநகராட்சியில் தோண்ட ஊழல் வந்து கொண்டே இருக்கிறது. அப்பட்டமாக பட்டப்பகலில் கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஆட்சி காலத்தில் திரு SP வேலுமணி அவர்கள் உள்ளாட்சித்துறையில் மிகப்பெரிய ஊழல் செய்தார் என்று வேலுமணி அவர்கள் செய்த ஊழலை பற்றி பேசித்தான் இந்த அரசு ஆட்சிக்கு வந்தது. வேலுமணி இவ்வளோ பண்ணிட்டார் அவ்வளோ பண்ணிட்டார்னு சொன்னாங்க. ரைட்டு, வேலுமணி செஞ்சாரா இல்லையான்றதை நீங்கள் விசாரித்து கண்டுபிடிச்சுங்க. நீங்கள் ஒழுங்காக உள்ளாட்சித்துறை வேலைகளை செய்கிறீர்களா என்றால் இது போல ஒரு வெளிப்படையான பகல் கொள்ளையை எங்குமே பார்த்துருக்க முடியாது. நேற்று காலையில் 9:45. நார்மலாக ஒரு டெண்டருக்கு எத்தனை நாள் டைம் கொடுப்பாங்கப்பா? ஒரு வாரம் சார். 15 நாள் குறைந்தபட்ச டைமு 15 நாள். இன்றைக்கி 1ஆம் தேதி ஒரு டெண்டர் திறக்கிறாங்கன்னா டெண்டர் சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதின்னு 15 நாட்கள் கொடுப்பார்கள். ஏன்னா அந்த பேங்க்கில் டிடி எடுத்து கொடுக்கணும், இது அதுன்னு வேரியஸ் ப்ராசஸஸ் இருக்குது. அதனால் ஒரு 15 நாள் டைம் கொடுப்பாங்க. நேற்று மழைநீர் வடிகால் பணிகளுக்காக 61 கோடிக்கு வெளியிடப்பட்டிருந்த அந்த டெண்டர் காலை 9:45 வெளியிடப்பட்டது. கடைசி தேதி இன்று மதியம் 3 மணி. எல்லா வேலையும் யாரோ ஒருத்தர் ரெடியாக வச்சுருந்தா மட்டும்தான் இது மாதிரி பண்ண முடியும். அதில் புதிதாக ஒரு கண்டிஷனை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அந்த புதிதான கண்டிஷன் என்னென்னா, சென்னை மாநகராட்சியின் செயற்பொறியாளர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரு சைட்டை விசிட் பண்ணி சைட் விசிட் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்து அந்த சைட் விசிட் சர்டிஃபிகேட்டை டெண்டரோடு இணைக்கணும்னு போட்டுட்டாங்க. சைட் விசிட் சர்டிஃபிகேட் எதுக்குன்னு கேட்டால், இப்போ நீ தான் டெண்டர் அப்ளை பண்ணுறேன்னா அந்த இன்ஜினியர் பார்ப்பார், உண்மையிலே இவன் மிக்சிங் மிஷின்லாம் வச்சுருக்காங்களா, கம்பெனியை நடத்துகிறாங்களா, இல்லை டுபாகூரா வெறும் லெட்டர் பேட் கம்பெனி வச்சுருக்கிறானான்றதை அவர் பார்த்துட்டு, நான் சைட்டை விசிட் பண்ணிட்டேன், எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கிறான், அப்ளை பண்ணுறதுக்கு இந்த நிறுவனம் தகுதியான நிறுவனம் என்று அவர் ஒரு சான்றிதழை கொடுப்பார். அரசு அதிகாரிகளே, அதுவும் செயற்பொறியாளர் போன்ற ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்களை வரவழைத்து உங்கள் சைட்டை பார்த்து அவர் ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்குறது அத்தனை எளிதா? ஸோ நேற்று காலையில் 9:45 சைட்டு விசிட் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணுங்கன்னு சொல்லி இன்றைக்கி மதியம் 3 மணிக்குள்ளே நீங்கள் இதை கொடுக்கணும்னு சொன்னால் எத்தனை பேரால் இது கொடுக்க முடியும்? சரி என்று நான் ஒரு ஒப்பந்ததாரரிடம் பேசினேன். சார் இது என்ன சார், போய் கேட்டால் கொடுத்துருவாங்களா அப்படின்ட்டு. சார் எல்லாம் பர்ஃபெக்டாக வச்சு 3 மணிக்கு தானே டெண்டர் முடியுது, காலையில் 10 மணிக்கே அவரை நான் கஷ்டப்பட்டு போய் கூப்பிட்றதுக்காக, சார் வாங்க சார் பார்த்துட்டு எனக்கு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு கேட்டாலும் அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், உங்களுக்கு தெரியாதாங்க, என்னங்க புதுசாக கேட்குறீங்க, மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போங்க, அவர் சொல்கிறாரு, யாருக்கு சொல்கிறாரோ அவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் சைட் விசிட் சர்டிஃபிகேட்டே கொடுப்போம் என்று சொல்கிறார்கள். ஸோ நேற்று நான் இந்த தகவல் எனக்கு கிடைச்சதும் அந்த டெண்டர் 9:45 டெண்டர் வெளியிடப்பட்டது. அந்த சைட் விசிட் சர்டிஃபிகேட்ன்றத கண்டிஷன் இது எல்லாவற்றையும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தேன்.
அதை பதிவிட்டவுடன் இன்று காலை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் செய்தி வந்திருக்குது. 24 hours டைம் கொடுத்து மாநகராட்சி வெளியிட்ட டெண்டர் அப்படின்னு போட்டுட்டு உடனடியாக அந்த விதியை தளர்த்தி விட்டார்கள், வாபஸ் வாங்கி விட்டார்கள் அப்படின்னு இன்றைக்கி செய்தி வந்திருக்கு. நான் இந்த சமூக வலைத்தளங்களில் போட்ட உடனே 15 நாள் இன்றைக்கி கண்டிஷன் ஆகஸ்ட் 15 வரை இந்த கண்டிஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஒட்டு மொத்தமாக ஒரு சேகர் பாபு மற்றும் KN நேருவுக்கு நெருக்கமான அல்லது தெரிந்த 10 நிறுவனங்கள் தான் கடந்த 4.5 ஆண்டுகளாக சென்னை மாநகராட்சியில் வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றன. ராமாராவ், துர்வாசுலு, இந்த ராமாராவ் என்பவர் தான் இந்த கட்டுமான நிறுவனங்களோட அசோசியேஷன் தலைவர். அவர் ராமாராவ், துர்வாசுலு, RVS கன்ஸ்ட்ரக்ஷன், மேனகா & கோ, தாமஸ் ஐயாதுரை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், KSM கன்ஸ்ட்ரக்ஷன், மார்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், பாலாஜி என்டர்பிரைசஸ் ஆகிய இந்த 8 நிறுவனங்கள் தான் சோடி போட்டுக்கொண்டு இந்த வேலைகளை, சாலை பணியாக இருக்கட்டும், வடிகால் பணியாக இருக்கட்டும், எந்த விதமான கட்டுமான பணியாக இருக்கட்டும், இவர்கள் மட்டும்தான் இந்த ஒப்பந்த பணிகளை மாநகராட்சியிலிருந்து எடுக்க முடியும். இது அத்தனையும் இந்த மாநகராட்சி மேயர் திருமதி பிரியா, மாநகராட்சி ஆணையர் திரு குமரகுருபரன் இவர்கள் அத்தனை பேருக்குமே தெரிந்தே இந்த பகல் கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது. கூடுதலாக இன்னொரு விஷயம் என்னவென்று கேட்டீர்கள் என்றால், சென்னை மாநகராட்சிக்கிட்ட இந்த பணிகளுக்கெல்லாம் பணத்தை தர்றதுக்கு மாநகராட்சிக்கிட்ட பணமே இல்லை. அதில் ஒரு கொள்ளை நடந்து கொண்டு இருக்கிறது. இது ஒரு தனி கொள்ளை. இப்போ வழக்கமாக ஒப்பந்தம் வேலைகள் எல்லாம் எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு கான்ட்ராக்டர் வேலை செய்வார். வேலை செஞ்சோன்னா அவருக்கு 50 லட்ச ரூபா பில்லுன்னா அந்த 50 லட்ச ரூபாய்க்கான பில்லை மாநகராட்சியில் சமர்ப்பிப்பார். மாநகராட்சி அவருக்கு பில்லை கிளியர் பண்ணி செக்கை அந்த நிறுவனத்தின் பேரில் செக்கை அளிக்கும். இப்போது ஒரு சில ஆண்டுகளாக என்ன மாதிரியான புதிய முறை, பேமெண்ட்டுக்கு என்ன மாதிரியான முறை வந்திருக்கிறது என்று கேட்டால், இது ரிசர்வ் வங்கி ஒப்புதல் அளித்து செயல்படக்கூடிய ஒரு முறை. இந்த மாநகராட்சி ஒரு 2 கோடி ரூபாய் ஒருத்தருக்கு தரணும்னு வச்சுக்கோங்களேன். மாநகராட்சியில் உடனே தர முடியலன்றதுனால இந்த மாநகராட்சி தர வேண்டிய பணத்தை ஒரு நிதி நிறுவனம் தரும். RXIL, ரிசீவபிள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட் என்று ஒரு நிறுவனம் தனியார் நிறுவனம். தனியார் நிறுவனம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிறுவனத்தை 2 நிறுவனங்கள் சேர்ந்து உருவாக்கிய நிறுவனம். ஒன்று SIDBI, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா என்று ஒரு நிறுவனம். இன்னொரு நிறுவனம் NSE இருக்கு இல்லையா, நேஷனல் ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச், தேசிய பங்குச்சந்தை. இவர்கள் இருவரும் இணைந்து ஒரு பிளாட்ஃபார்மை வச்சுருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்மில் கார்ப்பரேஷன் போய் ஜாயின் பண்ணிடணும். கார்ப்பரேஷன் பையரு, இந்த கான்ட்ராக்டர்களும் போய் ஜாயின் பண்ணணும். இவங்க செல்லரு. இவங்க இந்த கார்ப்பரேஷன் நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு வேலை செஞ்சு முடித்தோடனே 1 கோடி ரூபாய்க்கான வவுச்சரை கார்ப்பரேஷன் உங்களுக்கு கொடுத்தணும். இந்த வவுச்சரை நீங்கள் இந்த RXILன்ற இந்த எக்ஸ்சேஞ்சில் போய் அப்லோடு பண்ணிங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு 1.25 ரூபா இன்ட்ரெஸ்ட்டு. 1 கோடி ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 1,75,000 ரூபாயை கழிச்சுக்கிட்டு 98,25,000 அவர்கள் தந்து விடுவார்கள். ஒரு 5 மாதம் அல்லது 6 மாதம் கழித்து கார்ப்பரேஷன் வட்டியோட அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு செலுத்தும். அந்த RXILன்ற அந்த ரிசீவபிள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட்ன்றது இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்முக்கு இந்த கான்ட்ராக்டருக்கு பணம் யார் கொடுக்குறான்னு கேட்டிங்கன்னா, அந்த எக்ஸ்சேஞ்சில் வங்கிகள் அதில் பணத்தை கொடுக்கும். ஸோ இப்போது நீங்கள் ஒரு நிதிஷ் கான்ட்ராக்டர்னு ஒருத்தர் போயிட்டு கார்ப்பரேஷன்லேருந்து வந்த பில்லை 2 கோடி ரூபாய்க்கு அப்லோடு பண்ணுறாருன்னா, ICICI பேங்க்கோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோ இந்த எக்ஸ்சேஞ்சை நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் பில்லை அப்படின்னு அவங்க அதை பிக்கப் பண்ணிப்பாங்க. அதை பிக்கப் பண்ணிக்கிட்டு 3 மாதமோ 4 மாதமோ வச்சுருந்துட்டு பொறுமையாக கார்ப்பரேஷன் அந்த வங்கிக்கு நேரடியாக செலுத்தும் இந்த எக்ஸ்சேஞ்ச் மூலமாக. இதில் இந்த எக்ஸ்சேஞ்சு கமிஷனு, பேங்க்குக்கு வட்டி, இந்த பணம் உடனடியாக வாங்குறாருல இவர்களுக்கும் வட்டி. இது போக 5 மாதம் கழித்து இவர்களுக்கு இந்த பணத்தை திருப்பி தருதில்ல, அப்போ கார்ப்பரேஷனும் வட்டியோட தருது. இப்போ கையில் காசு இல்லாமல் இந்த வேலைகளை எதற்கு செய்கிறீர்கள்? ஸோ மக்கள் பணம் விரயமாகுது. இப்படி தான் விரயமாகுது. 1.25 ரூபா வட்டினா கணக்கு போடுங்க. அந்த வட்டியை பிடிச்சிக்கிட்டு தான் தொகையை தருவார்களாம். ஸோ இந்த 10 கான்ட்ராக்டர் இது போல் மழைநீர் வடிகால் பணிகளுக்கு மட்டும் இந்த ஒரு வாரத்தில் 250 கோடி ரூபாய்க்கு சென்னை மாநகராட்சி ஒப்பந்தங்களை வெளியிட இருக்கிறது. அண்ட் ஏன் சார் 24 hours வச்சாங்கன்னு கேட்டால், சார் போன வாட்டி இந்த மாதிரி இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட்டு கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் சொன்னப்போ டக்குன்னு நாங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டோம். கோர்ட்டுக்கு போனோன்னே கோர்ட்டு அவங்க டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், டெம்பரவரியாக ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட்டை கொடு, டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக கொடு, நீ பொறுமையாக போய் ஆய்வு பண்ணிக்கன்னு நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு. அதை வாங்கிக்கிட்டு நாங்கள் போய் டக்குன்னு பண்ணிட்டோம். உனக்கு டைம் கொடுத்தா தானே நீ அப்ளை பண்ணுவேன். 24 hours 24 ஹவர்ஸ்க்குள்ளே கொடுனா நீ எப்படி வாங்குவ? அதுவும் அந்த சைட் விசிட் சர்டிஃபிகேட் நான் தானே தரணும். எப்படி இந்த விஷயம், இந்த ஊழல் எப்படி நடைபெறுகிறது என்று கேட்டபோது, யாருக்கு கொடுக்கிறார்கள் என்று கேட்டபோது 15% ஆரம்பிக்குது கமிஷன். 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா 15 லட்சம் ரூபாய் அதில் கமிஷன். நார்மலாக கடந்த ஆட்சி காலத்தில் அதற்கு முன்பெல்லாம் எப்படி இருந்தது என்று கேட்டால், இந்த 1 கோடி ரூபாய்க்கு 15 லட்ச ரூபாய் லஞ்சம் இல்லையா, இந்த லஞ்சத்தை நீங்கள் வேலை முடிந்த பிறகு கொடுத்தால் போதும்.
வேலையை நீங்கள் இப்போ ரோடு போடுறீங்க, ரோடு போட்டு முடித்த பிறகு பில்லை கொண்டு போய் கார்ப்பரேஷனில் கொடுக்கும்போது பேமெண்ட் வருதில்ல, வரும்போது 15 லட்சத்தை இந்தாங்க சார் என்று அமைச்சரிடமோ அதிகாரிகளிடமோ கொடுப்பது தான் காலம் காலமாக இருந்த நடைமுறை. இப்போது 1 கோடி ரூபாய்க்கு ஒர்க்குன்னா 15 லட்சத்தை அட்வான்ஸாக எவன் கொடுக்குறான்னா அவனுக்கு தான் ஆடுறான். அதுவும் என்னென்னலாம் நடக்குதுன்னா, 1 கோடி ரூபாய்க்கு 15%ன்னு ஒருத்தன் 15 லட்ச ரூபா கொடுத்துருவானா, இன்னொருத்தன் போய் 17 லட்ச ரூபா கொடுத்தான்னா உனக்கு இல்லைப்பா போப்பான்ட்டு 17 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்றாங்க. சரிங்க, அந்த 15 லட்ச ரூபா என்ன ஆகுன்னு கேட்டால் பின்னாடி அடுத்த கான்ட்ராக்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்றாங்களாம். சார் எலெக்ஷன் வரப்போகுதுன்றதுனால வெறி பிடிச்சி போய் லஞ்சம் வாங்குறாங்க சார் என்று சொல்கிறார்கள். அமைச்சருக்கு 12%, கே நேருவுக்கு கார்ப்பரேஷனில் என்ன வேலை நடந்தாலும் கே நேருவுக்கு 12%, சேகர் பாபுவுக்கு தனியாக 5%. இது போக ஜேஇயில் ஆரம்பித்து ஜேஇ, ஏஇ, ஏஇ ஸ்கொயரு, இஇ இவ்வளவு பேருக்கும் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் போக நீங்கள் வேலையை செய்து முடித்தால் அந்த ஆர்எக்ஸ்ஐஎல்ன்ட்டு அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு 1.25% வட்டி கட்டணும். இதை விட ஒரு கொடுமையான விஷயம் என்னவென்றால், கேட்குறதுக்கு எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு, இப்படியெல்லாம் கொள்ளை நடைபெறுமா என்று. காலம் காலமாக நான் அரசு துறையில் இருந்த போதெல்லாம் எப்படி வேலைகள் நடக்கும் என்றால், இங்கே இந்த இடத்துல ஒரு சாலை போடும் வேலை என்று வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு ஒப்பந்ததாரர்கிட்ட கொடுத்துட்றாங்க. அவர் வேலையெல்லாம் ஒழுங்காக செய்கிறாரான்ட்டு யார் பார்க்கணுன்னா, கார்ப்பரேஷன் போடுற ரோடுன்னா கார்ப்பரேஷனோட ஜேஇ இல்லைனா ஜேஇக்கு கீழே ஜூனியர் டிராஃப்ட்ஸ்மேன் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு எம் புக்குன்னு மெஷர்மெண்ட் புக்குன்னு ஒன்று எழுதுவாங்க. அந்த புக்கை பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு, இந்த எம் புக்கில் கரெக்டாக குவாலிட்டி நல்லா இருக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் பில்லு கிளியர் ஆகும். இப்படி ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. இப்போது இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்ததிலிருந்து என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த இடத்துல ஒரு சாலை போட வேண்டும் என்றால் இந்த இடத்துல சாலை போட வேண்டும் என்று ஒரு கன்சல்டண்ட்டுக்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த கன்சல்டண்ட்டு இந்த இடத்துல சாலை போடுறதுக்கு இவ்வளோ ஆகுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பட்ஜெட்டை கொடுப்பார். 3 கோடி ரூபாய் பட்ஜெட்டு கொடுத்த உடனே இவங்க டெண்டர் விட்டு, நம்ம ஏற்கனவே இந்த போலீஸ் ஸ்டேஷன் கட்டுறது மேட்டரில் பார்த்தோம், இது மாதிரி இவங்க டெண்டர் விட்டு அந்த ஒரு நிதிஷ் அன்கோன்னு ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்துட்டாங்கன்னா, நிதிஷ் ஒழுங்காக வேலை செஞ்சாரா இல்லையா, தரம் சரியாக இருக்கிறதா இல்லையா, சொன்னபடி போட்டாரா இல்லையா என்பதை கண்காணிக்கும் வேலையும் அந்த கன்சல்டண்ட்டோட வேலையும். இப்போ தனியார் நிறுவனத்துக்கிட்ட இந்த தரஸ் பரிசோதனை வேலையை கொடுத்தா அவன் எப்படி சரியாக பார்ப்பான்? என்ன பொறுப்பு இருக்குது அவனுக்கு? இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சோன்னா சார் எல்லாம் கரெக்டாக இருக்குது சார்னு சொல்லிட்டு அவன் பேமெண்ட் வாங்கிட்டு அவன் போயிடுவான். அப்படி தரமற்றதாக இந்த வேலை இருக்க வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள் என்று இந்த கான்ட்ராக்டர்கள் சொல்கிறாங்க. என்னென்னா, அப்போ தான் சார் அடுத்த வாட்டி திருப்பி போட முடியும். இப்போ ரோடு போட்டு இது நல்லா இருக்குன்னு 5 வருஷத்துக்கு ரோடு இருந்துச்சுன்னா அடுத்த வருஷம் எப்படி சார் ரோடு போடுறது? இதே ரோட்டை 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி போடுறதுக்கு என்ன வழி என்றால் தரமற்ற சாலைகளாக போட வேண்டும். இப்படி ஒரு பகல் கொள்ளை சென்னை மாநகராட்சியில் சேகர்பாபுவும் கே நேருவும் சேர்ந்து அடிச்ச இது போன்ற கொள்ளையை எங்குமே பார்க்க முடியாது. இது எங்கே போய் முடியுதுன்னு கேட்டிங்கன்னா, சொத்து வரி, தொழில் வரி, வீட்டு வரி என்று நம்மக்கிட்ட வாங்குறாங்கல்ல, இந்த எல்லாம் வாங்கி இதில் இந்த மதுரை கார்ப்பரேஷன் ஒரு கொள்ளை அடிச்சாங்க, இதெல்லாம் வாங்கி நம்ம தலையில் தான் இது விடியும். ரோடு போடுறது ஊழல்னு போயிட முடியாது. கடன் வாங்கி கொள்ளடிக்கிற கார்ப்பரேஷன் தானே சென்னை கார்ப்பரேஷனு. இது போல் இந்த கன்சல்டன்ட் விடுறாங்க இல்லையா, இதில் இன்னொரு தமாஷ் பாருங்கள். இந்த சேகர் பாபுக்கும் நேருக்கும் கொள்ளடிக்கிறதுல அவசரம். ஸோ இந்த மழைநீர் வடிகால் வேலைகளை செய்கிறதுக்கு டெண்டர் விடுறீங்க, அது கன்சல்டன்ட் மூலமாக விடணும், ரைட்டா? இப்போது ஃபஸ்ட்டு உங்களுடைய லாஜிக் படியே வச்சுக்கிட்டா கூட கன்சல்டண்ட்டை கேட்டு அப்போ எத்தனை மழைநீர் வடிகால் சரி பண்ணணும் கட்டணுன்றதை நீங்கள் ஒரு எஸ்டிமேட் கொடுங்கன்னு கன்சல்டண்ட்டை நியமித்து அவங்க வந்து சார் இவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு டைம் இல்லை. ஸோ என்ன பண்ணுறாங்க, முதல்ல டெண்டரை விட்டு ஆளுக்கு கான்ட்ராக்டை கொடுத்துட்றாங்க. கொடுத்து முடித்த பிறகு இனிமேல் தான் கன்சல்டண்ட்டை சூஸ் பண்ண போகிறாங்களாம். கன்சல்டண்ட்டை சூஸ் பண்ணுறது அதுக்கு தனியாக காசு. நான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் வேண்டுகோளாக கோரிக்கையாக வைக்கிறேன், இந்த சென்னை மாநகராட்சி இந்த கக்கூசிலிருந்து குடிநீர் வடிகால் மற்றும் கழிவுநீர் அகற்று வேலைகள் உட்பட எல்லாவற்றிலும் இவர்கள் செய்த ஊழலை நினைத்து பார்க்கவே முடியவில்லை. அதுவும் பொதுமக்களோட அடிப்படை வசதியான இந்த கக்கூசில் இவங்க அடித்த ஊழலை நினச்சி பார்க்கவே ரொம்ப அவ்வளோ வியப்பாக இருக்கிறது. தயவு செய்து திரு பழனிசாமி அவர்கள் சேகர்பாபு, கே நேரு இவர்களோடு விட்டு விடாமல் பிரகாஷ், குமரகுருபரன் உட்பட சென்னை மாநகராட்சியில் ஆணையர்களாக இருந்த அந்த IAS அதிகாரிகளில் ஒரு 10 பேரை சிறையில் தள்ள வேண்டும் என்பதை நான் கோரிக்கையாகவே வைக்கிறேன். 10 IAS அதிகாரி ஜெயிலுக்கு போனால் தான் இவர்களுக்கு தெரியும். ஊழல் செஞ்சால் ஜெயிலுக்கு போவோன்ற அச்சம் இந்த அதிகாரிகளுக்கு வந்தால்தான் நாளை அதிமுக ஆட்சியிலையும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா சார் நான் கையெழுத்து போட மாட்டேன், ஏற்கனவே 10 பேர் ஜெயிலில் இருக்கான்ற அந்த அச்சம் இவர்களுக்கு வரும். இதை செய்யணுன்றதை நான் கோரிக்கையாக வைத்துக்கொள்கிறேன். இதே போல் இதோட தொடர்ச்சியாக ஒன்று சொல்கிறேன்.